அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்கின்றேன். அப்போ ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரியுது. நம்மளால வாழ்க்கையில ஒரே நிலையில நம்மளால இருக்க முடியறது இல்லை. ஒரே நிலையில் நம்மால் வாழ முடிகிறது இல்லை. ஆமா, சந்தோஷமா இருக்கிறோம்னா அந்த சந்தோஷமான நிலை தொடர்ந்து இருப்பது இல்லை. சரி, துக்கமா தான் இருக்கிறோம்னா அந்த துக்கமா இருக்கிற நிலையும் அப்படியே இருக்கிறதும் இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறோம்னா, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறோம்னா அந்த நிலை எப்பவுமே இருக்கிறது இல்லை. திடீர்னு நல்லதான் இருக்குது, திடீர்னு கை காலம் தடதடன்னு ஆட ஆரம்பிச்சிருது, திடீர்னு டென்ஷன் வர ஆரம்பிச்சிருது. வாழ்வில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் நமக்கு சோக உணர்வுகளை கொடுத்து விடுகிறது. ஏற்ற தாழ்வுகள் என்று பல வித்தியாசமான அனுபவங்களை நாம் பார்க்கக்கூடிய நிலைகள் உண்டாகிறது. அப்போ ஒரே நிலையில் வாழ்க்கை இல்லை. பாருங்களேன், காலையில ஒரு நிலையில இருந்தா மதியானம் ஒரு நிலை ஆகுது, சாயந்தரம் ஒரு நிலை ஆகுது, ராத்திரி ஒரு நிலை ஆகுது. ஏற்ற தாழ்வுகள் கொண்ட பல நிலைகள். அந்த பலதரமான நிலைகளில் பவுல் சொல்லுகிறார், நான் மனதளவில் எப்படி இருக்கிறேன்னா ஒரே நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். மனசளவுல நான் ஒரே நிலையில இருக்கிறேன். ஆனா வாழ்க்கையில ஒரே நிலை இல்ல, அது பல வகையான நிலைகள் இருக்கிறது. இப்ப தேவ பிள்ளைகள் கற்று தேர வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மை சுற்றி சம்பவங்கள், காரியங்கள், ஏற்ற தாழ்வுகள், ஏற்ற இறக்கங்கள் ஒவ்வொரு விதவிதமா, ஒவ்வொரு வித்தியாசமா, ஒவ்வொரு விதவிதமா கோணலா மேடும் பள்ளமுமா இருந்தாலும், எந்த நிலைகள் இருந்தாலும் அது அப்படிதான் இருக்கும். ஆனா இவரு சொல்றாரு, நான் வேற நிலையில இல்ல, நான் ஒரே நிலையில இருக்கிறேன். நான் ஒரே நிலையில அது அந்த ஸ்டேபிளா அதே நான் நிலையை நான் மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. பாத்தீங்களா, இதுதான் ஒரு அற்புதமான ஒரு ஆவிக்குரிய ஒரு அனுபவம். ஆமா, வெளியே ஒரே நிலை இல்லை, ஆனா உள்ள ஒரே நிலையில இருக்கிறாங்க. சில பேர்லாம் நீங்க கூட சொல்வீங்க, அவங்க கூட சொல்லுவாங்க, நான் என் வெயிட்டை அந்த ஒரே நிலையில மெயின்டைன் பண்றேன் அப்படின்னுவாங்க. நான் 68 இருக்கேன்னா 68லயே மெயின்டைன் பண்றேன். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா 75னா 75லயே மெயின்டைன் பண்றேன், 85னா 85லயே மெயின்டைன் பண்றேன். வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெயிட் பார்க்குற மிஷின்லாம் வாங்கி வச்சுப்பாங்க. சிலர்லாம் இருக்கிறாங்க பாருங்க, அந்த வெயிட் பார்க்குற மிஷின்ல தினமும் ஏறி நின்னுப்பாங்க. இல்லை 2 நாளைக்கு ஒரு முறை, இல்லை வாரத்துக்கு ஒரு முறை அப்பப்போ ஏறி நின்னுப்பாங்க. சில பேர்லாம் வெளியே போய் பார்ப்பாங்க, சில பேர் வீட்லயே வாங்கி வச்சுப்பாங்க மிஷினை. வாங்கி வச்சு தினமும் அதில் போய் குதிக்கிறது, குச்சி பார்க்கறது. 78 ஏறிச்சா, ஏறலையா, ஏறல, 78னா சூப்பர், அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஐயோ, விருந்தில் ஒரு 2 நாளாக செம்மையாக சாப்பிட்டுட்டோமே, என்னதான் இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் 2 ஏறி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சப்பாத்தியை கொஞ்சம் போட்டு சாதத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி மறுபடியும் 78க்கு கொண்டு வருவாங்க. அப்போ ஒரே நிலையில் தக்க வைப்பதற்கு தான் நம்ம ரொம்ப எஃபர்ட் எடுக்கணும். நிலை எப்படி வேணா இருக்கட்டும், அது 54 இருந்தாலும் பரவாயில்ல வெயிட், 84 இருந்தாலும் பரவாயில்ல வெயிட்னு சொல்றவங்க அந்த மிஷினை பார்க்க மாட்டாங்க. அந்த ஒரே நிலையில் இருப்பதற்கான ஒரு முயற்சி அவங்க எடுக்க மாட்டாங்க. அப்ப பவுல் சொல்றாரு, எந்த நிலை வெளியே இருந்தாலும் நான் மன ரம்யம் என்ற மனநிலையில் ஒரே நிலையில் இருக்கிறேன். அப்ப நான் சொல்றேன், எப்படி நம்ம உடல் எடையை சிலர் கரெக்டா அந்த மிஷின் பார்த்து ஏத்தாம இறக்காம ஸ்டேபிளா ஒரே பளுவை வெயிட்டை அவங்க மெயின்டைன் பண்றாங்களோ, அதை விட ரொம்ப முக்கியமானது நம்முடைய மனநிலையை ஒரே விதமாக மெயின்டைன் பண்ணுவது. அல்லேலூயா. ஏன்னா வெளியே இருக்கக்கூடிய சூழல்கள் அது மாறிக்கிட்டே தான் இருக்கும், நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. என்ன சொல்றீங்க? ஆமீன் தானே? ஆமா, டக்குன்னு பாத்தீங்கன்னா சுருன்னு வெயில் அடிக்கும் பாருங்க, வெயில் பயங்கரமா அடிக்கும். சரி, நல்லா தானே வெயில் அடிக்குதுன்னு பார்த்தா டக்குன்னு அப்படியே டம்மி ஆயிரும். டம்மி ஆயிடுச்சுன்னு பார்த்தா திடீர்னு அப்படியே கார்மேகம் எழும்பும், திடீர்னு பாத்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிக்கும். வித்தியாசமான சூழல்கள், இயற்கை நிலைகள்லாம் காணப்பட்டுட்டே இருக்கும். இதை நம்மளால என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. நம்ம போய் சூரியனை போய் கையை பிடிச்சி
நிறுத்தவும் முடியாது. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்முடைய உள்ளார்ந்த நிலை, உள்ளான நிலை, இத நம்ம கரெக்டா ஒரே நிலையில், ஒரே விதத்தில், ஒரே சதவிகிதத்தில் நம்ம மெயின்டைன் பண்ண வேணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு பாருங்களேன். அப்போ வெளியே இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மை சிதைத்து விடாமல் இருக்க வேண்டுமேயானால் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ரொம்ப கரெக்டா நம்ம வச்சுக்கணும். சில பேர்லாம் சொல்லுவாங்க பாருங்க, தினமும் நான் பிபி செக் பண்ண என்னுடைய பிபி லெவல் கரெக்டா இருக்கும், சுகர் லெவலு கரெக்டா இருக்கும், பாடி செக்அப்லாம் கரெக்டா பண்ணிப்பாங்க பாருங்களேன். தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமா, பண்றதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. பண்ற சூழ்நிலை வந்தா பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. பண்ணாத சூழ்நிலை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்னன்னா, கரெக்டா அந்த சரிவிகிதம், அந்த சதவிகித அளவிலே வைத்துக் கொள்வது, உடலை சரியான விதத்தில் ஆரோக்கியமாய் வைத்திருப்பது நல்ல ஒரு விஷயம் பாருங்க. அப்போ அது போலவே மனநிலையை மிக அழகான ஒரு தெய்வீக சமநிலையில் வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அல்லேலூயா. அப்ப மனநிலையை நாம் சரியான சதவிகிதத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டுமேயானால் இந்த மனதுக்கும் ஆத்துமாவுக்கும் ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கணும்? ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மனசுக்கு ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த மனசு அந்த சரியான வகையில் இருக்கும். உடம்புக்கு பாருங்க, உடம்புக்கு நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதை வச்சுதான் உடம்பு சரியான லெவல்ல இருக்கும். ஆமா, கீகியா இறக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே கீகியா ஆகும். டால்டா டால்டாவா இறக்குனா டால்டாவா ஆகும் இல்லையா? ஆமா, மட்டனா இறக்குனா பாடியும் மட்டனா மாறும் இல்லையா? சரியான அது உள்ள போகிற விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. அதே போல மனதுக்குள் எந்த விஷயம் ரொம்ப போகுது, அதுதான் பாருங்க உங்களை ரொம்ப அற்புதமான விதத்தில் வைத்துக் கொள்ளும். யாக்கோபின் ஆக்கியோன்னு சொல்றாரு பாருங்க, இந்த மனசுக்கு, இந்த மனசை நம்ம சரியா வைத்துக்கொள்ள, அதை காப்பாற்ற, அதை சரியான ஒரு சமநிலையில் வைத்துக்கொள்ள யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் பாருங்கள். முதலாம் அதிகாரம் யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். மனது, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய உள்ளார்ந்த நிலையை காப்பாற்றக்கூடியது. அதான் சொல்லப்பட்டிருக்கு, ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. ரட்சிக்கன்னா மீட்க, காப்பாற்ற, பாதுகாக்கிற அந்த ஒரு விஷயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கேபிள் வயர் போறதுனால ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களா? கேபிள் போகுதுங்களா? ஓகே ஓகே, கொஞ்சம் பாதியாச்சும் கேபிள் போற அளவுக்கு மட்டும் ஓபன் பண்ணிட்டு மற்ற இடத்தை கொஞ்சம் இது பண்ணி வைக்கலாம் இல்லையா? காப்பாற்ற, ரட்சிக்கன்னா மீட்க, நம்மளை எந்த விதத்திலும் நம்ம சிக்காதபடி நம்மளை மீட்டு வைத்துக்கொள்ள, நம்மளை பாதுகாத்து கொள்ளக்கூடிய, நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம், ஒரு பொருள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுங்க பார்க்கலாம், வார்த்தை என்ற வசனம். அது எப்படிப்பட்டதா இருக்கிறதாம்? ஆத்துமாவை காப்பாற்றுவதற்கு அதுக்குதான் பவரே இருக்காம், அதுக்குதான் வல்லமே இருக்காம். அப்போ வெளியே இருக்கக்கூடிய சூழல்கள், ஏற்ற தாழ்வுகள் அவ்வளவு வித்தியாசமா இருந்தாலும் அதை நம்ம விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னு சொன்னா, ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஏதோ ஒரு திருவிழா நடக்குது, ஏதோ ஸ்பீக்கரா பாக்ஸா ஏத்தி என்ன பண்ணிட்டாங்க, ஒரே பாட்டும் சத்தமும் ஒரே கூக்குரலும் ஒரே சவுண்டா இருக்கு. நம்ம போய் என்ன பண்ண முடியாது,
500 பேர் 1000 பேர் ரோட்ல கத்திக்கிட்டு போறாங்க. அவங்க வாயை போய் நம்ம பொத்த முடியாது. பேசாம ஒண்ணு பண்ணலாம், நம்ம கதவை அடைச்சிக்கலாம், நம்ம ஜன்னலை சாத்திக்கலாம், ரொம்ப சத்தமா வந்தா பஞ்செடுத்து காதுல வச்சுக்கலாம் இல்லையா? ஒன்னும் நமக்கு பிரச்சனையே இல்லை பாருங்க. அதனால அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா உள்ள வீட்டுக்குள்ளேயே அப்படியே மேல இருந்து அப்படியே அந்த சிமெண்ட் எல்லாம் அப்படியே குட்டுது, கீழே அப்படியே தரையெல்லாம் பொழக்குது. அப்ப நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க வீட்டுக்குள்ள. அப்போ ரொம்ப முக்கியம் பாருங்க, ஊர் வாயை அடைக்கிறத விட ஆமா நம்ம வாயை அடைச்சுக்கிறது எவ்வளவு பெட்ரு. நம்ம காதை அடைச்சுக்கிறது, ஆமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஊர் வாயை மூடுறதை விட ஆமா நம்ம காதை மூடிக்கிறது ரொம்ப நல்ல மேட்ரு. அல்லேலூயா. ஆமா வெளியே அப்படி இருக்கு, வெளியே இப்படி இருக்கு, வெளியே அப்படி இருக்காங்க அப்படின்றத விட அல்லேலூயா நம்மளை பெட்டரா மாத்திக்கிறது ரொம்ப சூப்பர் பாருங்களேன். ஆமா அப்ப அதுக்கு தரமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை. இது என்ன பண்ணுதான் பாருங்க, ஆத்துமா என்ற நம்முடைய மனதை, நம்முடைய உள்ளத்தை காப்பாற்ற வல்லதா இருக்கிறதா. அப்ப ஆத்துமா எங்கே நடப்பட வேண்டும், நடப்படுவதற்காக தேவனால் கொடுக்கப்படுகிறது. தாளில் எழுதப்பட்ட இந்த பிரிண்ட் செய்யப்பட்ட வார்த்தைகள் வேணும்னா நம்ம அலமாரியில வச்சுக்கலாம், டேபிள்ல வச்சுக்கலாம். ஆனா இந்த வார்த்தையினுடைய ஜீவன் எங்கே நாட்டப்படுவதற்கு தகுதியானது? நம்முடைய ஆத்துமாவில் நாட்டப்படுவதற்கு தகுதியானது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும். அப்படின்னா என்னது? இத நாட்டி வச்சுக்கலாம், இத நட்டு வச்சுக்கலாம். அல்லேலூயா. எப்பவும் இத உதவும் ஒரு பொருளா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில, எப்பொழுதும் நம்மை காப்பாற்றும் பொருளா இருக்கிறது வாழ்க்கையில, எப்பொழுதும் நம்மை பலப்படுத்தும் வார்த்தையாக இருக்கிறது வாழ்க்கையில. அல்லேலூயா. அதுதான் பாருங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. இந்த வார்த்தை உங்களை உயர்த்தும், இந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும், இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும், வார்த்தை உங்களை மேன்மைப்படுத்தும், வார்த்தை உங்க வாழ்க்கைய சம்பூர்ணமயமா மாத்தும். வார்த்தையை தியானிப்பது, வார்த்தையை ஆராய்வது, வார்த்தையில் இருக்கக்கூடிய ஆழங்களுக்குள் செல்வது, வார்த்தைகளோடு நேரங்களை செலவழிப்பது. ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு ஜெபத்தை போட போறோம். என்ன ஜெபத்தை போட போறோம்னா, ஆண்டவரே வேதத்துக்கும் எனக்கும் ஒரு ஆழமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. அல்லேலூயா. ஆமா இதோட நிறைய பேசுங்க. நான் சொல்றேன், இது ஒரு புத்தகமா தயவு செய்து பார்க்காதீங்க, இது ஒரு பேப்பர் தாளா பார்க்காதீங்க. இதற்குள் இருக்கக்கூடிய உயிர், இதற்குள் இருக்கக்கூடிய ஜீவன், தேவனுடைய மகிமை. நான் சொல்றேன், நீங்க வேதத்தை விரித்து நீங்க அமர்ந்த நிலையில், நீங்க வாசிக்கிற சூழலில் நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையின் எழுத்தாளர் உங்கள் பக்கத்தில் வந்து விடுவார். இந்த வார்த்தையின் நாயகன் உங்க பக்கத்துல வந்துருவார். ஆமா இப்போ ஒரு ஜெபத்தை நம்ம பண்ண போறோம், நம்ம ஒரு ஜெபத்தை போட போறோம். ஆமா ஆண்டவரே, இன்னும் அதிகமா நான் நேரங்களை வார்த்தையோடு செலவழிக்கிற ஒரு கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. நமக்கு நேரம்லாம் இல்லாமலாம் ஒண்ணும் இல்லை, நேரம் இருக்கு, நேரம் இருக்கு. ஆனா அந்த நேரம் எப்படா கிடைக்கும், போனை எப்படா எடுக்கலாம், நேரம் எப்படா கிடைக்கும், போனை எப்படா நோண்டலாம், நேரம் எப்படா கிடைக்கும், டிவி எப்படி ஆன் பண்ணலாம். நான் சொல்றேன், அந்த நேரத்துக்கு உங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கலாம், அந்த நேரத்துக்கு அது ஒரு பொழுதுபோக்கு அம்சமா இருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு வாழ்வில் வரக்கூடிய சவால்களை நீங்கள் ஜெயிப்பதற்கான பலனே உங்களுக்கு இல்லாம போயிடும். ஏன்னா வாழ்க்கை என்பது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரே நிலையா இருப்பதல்ல. சத்தமா சொல்லுங்க, அது எந்த நிலையிலேயும் மாறுகிற ஒரு வாழ்க்கை நிலை. அது எப்ப வேணா மாறும், எப்படி வேணா மாறும், எந்த நிலையிலையும் மாறும். நீங்க எல்லாம் ஒரே மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லவே முடியாது. உடம்பு கூட ஒரே நிலையில இருக்காது, மனசு ஒரே நிலையில இருக்காது, பெற்றெடுத்த பிள்ளைங்க கூட ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, கணவர் ஒரே மாதிரி இருப்பாரு சொல்ல முடியாது, மனைவி ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஏன் நம்மளே நமக்கு ஒரே மாதிரி இருப்போம்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆனா இந்த வசனம் என்ன பண்ணுது, நம்மை சுகப்படுத்துகிறது, நம்மை பலப்படுத்துகிறது, நம்முடைய காயங்களை ஆற்றுகிறது. உள்ளான மனுஷனல சோதனைகளை ஜெயிக்க, பலவீனங்களை மேற்கொள்ள, ஒரு வகையான பலவீன உணர்வுகள், கவலையின் உணர்வுகள், பாதிப்பின் உணர்வுகள், இதுல இருந்தாலும் நீங்க விடுதலை ஆகிருவீங்க, இதுல இருந்தாலும் நீங்க காக்கப்பாடுவீங்க. இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம்தான்,
வெளியே 1000 விஷயம் எக்கு தப்பா இருக்கட்டும், ஆனா உள்ள ஒரு விஷயமும் கோணலா போக கூடாது. என்னுடைய உள்ளார்ந்த நிலையில நான் எப்பொழுதும் மனரம்யமாய், உள்ளார்ந்த நிலையில எப்பொழுதும் வெற்றி பெறுகிறவர்களாய், உள்ளார்ந்த நிலையில எப்பொழுதும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய், உள்ளார்ந்த நிலையில எப்பொழுதும் சந்தோஷம் உள்ளவர்களாய், உள்ளார்ந்த நிலையில எப்பொழுதும் நம்பிக்கை நிறைந்தவர்களாய், உள்ளார்ந்த நிலையில எப்பொழுதும் தைரியம் உள்ளவர்களாய், உள்ளார்ந்த நிலையில எப்பொழுதும் பலமுள்ளவர்களாய் இருக்கணும்னா இந்த வசனம் தான் நம்மளை காப்பாத்தணும். இந்த வசனம் தான் நம்மளை காப்பாத்தும். இந்த வசனம் தங்குற இடமே நம்முடைய ஆத்துமா தான். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல, சில பேர் அவங்க தனியா அவங்க போராடுறாங்கன்றதே அவங்களுக்கே தெரியல. யாரோடு போடுறாங்க? பக்கத்துல பார்த்து கேளுங்க, யாரோடு நீங்க போராடிட்டு இருக்கீங்க தெரியுமா? வேற யாரோட இல்ல, உங்க கையில இருக்கிற மொபைல் போனோட தான், வேற யாரோட கிடையாது. வேற யாரோட உங்களுக்கு போராட்டமே இல்லை. யார் நீங்க, அது உங்களுக்கு தெரியாமலே இருந்துட்டு இருக்கு உங்க வாழ்க்கையில். நீங்க யோசித்து பாருங்க, உங்க போன் உங்களை படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் போன், நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை விட உங்களை ரொம்ப பாடுபடுத்துது. ஆமென் சொல்ற உண்மைவாதிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு விடுதலையாக்கப்படுவார்களாக, விடுதலை உண்டாவதாக. இன்னைக்கு ஒரு விடுதலை வந்துடணும் இயேசுவின் நாமத்தினால. படாத பாடு. நான் சொல்றேன், நான் ஆவிக்குரிய செய்தி தான், அதுக்கும் ஒரு லெவல் தான். நான் ஆவிக்குரிய செய்தி தான் பார்க்கிறேன், அது ஒரு லெவல் தான். தங்கச்சி, தம்பி, அக்கா, அம்மா, அண்ணா, இதுதான் எப்பவுமே நமக்கு நிரந்தரமா இருக்க வேணும். ஓன பார்த்து நோண்டி நோண்டி தோண்டி தோண்டி அதை ஸ்டேட்டஸா வச்சுக்கின்னு அப்புறம் நோண்டி தேடி அப்புறம் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி தப்பு இல்ல, ஒரு லிமிட் தான். ஆனா இது மிகப்பெரிய போதை. மொபைல் போன் மிகப்பெரிய போதை. பெரியவர்கள் கூட அதை அறியாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பலனெல்லாம் போயிடும், அப்படியே எனர்ஜி எல்லாம் இழந்தவர்களாய், சோர்வானவர்களாக, உடல் நலிவடைந்து, மன உற்சாகம் இன்றி, பல சவால்களை சந்திப்பதற்கும் அதை மேற்கொள்வதற்குமான ஆற்றல் இல்லாமல் துவண்டு இன்றைக்கு விசுவாச வாழ்க்கை படுத்த படுக்கை ஆகி ஐசியூல அட்மிட் பண்ணப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஐசியூல அட்மிட் பண்ணப்பட்ட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எழும்பி வெளியே வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. வெளியே வரட்டும். ஆத்துமாவை ரட்சிக்கிற வசனம், ஆத்துமாவை ரட்சிக்கிற வார்த்தை, ஆத்துமாவை காப்பாத்துற சத்தியம், ஆத்துமாவை காப்பாத்துற சத்தம். ஓ அல்லேலூயா. நம்முடைய இருதயத்திலே நாட்டப்படட்டும், நம்முடைய மனசுல கொத்தப்படட்டும், கொத்தி எரி போடட்டும். கொத்தி உள்ளத்துல வார்த்தைகள் கொத்தி இயேசுவின் நாமத்தினால நாட்டப்படுவதாக. ஆண்டவரே, உங்க வார்த்தை நாட்டப்படட்டும், என் இதயத்துல நாட்டப்படட்டும், உங்க வார்த்தை நாட்டப்படட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது வேர் கொண்டு விடட்டும். அல்லேலூயா. வார்த்தையின் ஜீவனானது பலனாய், சுகமாய், ஆற்றலாய், பரிசுத்தமாய், நீதியாய், சமாதானமாய் ஓ நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமே. ஆனால் எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம்? வேத புஸ்தகத்தை கரத்துல ஏந்தினவர்களாய், ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு ஒரு மனம் திரும்புதலை ஏற்படுத்தி தாங்கப்பா. ஓ போன் பின்னாடி இருக்கிற என் மனச வேத வார்த்தைக்கு பின்னாடி திருப்பி கொண்டு வாருங்கப்பா. நான் பைபிளை தான் பார்க்கிறேன், வசனத்தை தான் பார்க்கிறேன், வார்த்தையை தான் பார்க்கிறேன், பாட்டை தான் கேட்கிறேன், நான் செய்தியை தான் கேட்கிறேன் என்ற நிலைகள் கடந்து நான் வேதத்துல நான் மடியில உட்கார வச்சு நான் அமர்ந்து என் மடியில வேத புஸ்தகத்தை வச்சு நான் அமர்ந்த நிலையில வேத புஸ்தகத்தை என் மடியில வச்சு என் சொந்த கண்ணால பார்த்து என் சொந்த விரல்களால் தடவி என் சொந்த கைகளால் ஒரு பேனாவை எடுத்து பென்சில் எடுத்து ஆண்டவர் அதை அண்டர்லைன் பண்ணி வாக்குத்தத்தங்களை பொறுக்குகிற வசனங்களை பொறுக்கி எடுக்கிற ஒரு உற்சாகத்தின் அபிஷேகம் என் மேல இறங்கி வரட்டும்னு சொல்லி